வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோவிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு தெய்வீக மனம் வரும். அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையிலும் அந்த தெய்வீக மனம் வர என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க தசாங்கம் பவுடர், நறுமண தூப பவுடர் அப்படின்னு அதிலே போட்டிருப்பாங்க. இதோட விலை ஒரு 100 ரூபாய்க்குள்ளதாங்க இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. 100 கிராம் 200 கிராம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸை பிரிச்சோன்னே இந்த மாதிரி பேக்கெட்ல இருக்கும் இந்த தசாங்க பவுடர். நான் அதை ஒரு பாக்ஸ்ல மாத்தி வச்சிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன கோன் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தசாங்கம் பவுடர் எடுத்து அந்த கோன்ல ஃபில் பண்ணி ஒரு அகல்ல இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு நார்மலா ஏத்துனா போதும், நல்லா வாசனையா இருக்கும். சில பேரு பவுடர் வச்சிருப்பீங்க, ஆனா கோன்லாம் இல்ல அப்படின்னா இப்படி ஸ்பூன்ல எடுத்து அகல்ல வச்சுட்டு ஒரு சின்ன கற்பூரம் அது மேல வச்சு ஏத்துனீங்கன்னா நல்லா வாசனையா வீடே தெய்வீக மனம் மணக்கும். தசாங்கம் பவுடர் இப்படி சும்மா ஏத்துனாலே தெய்வீக மனம் வரும். இன்னும் உங்களுக்கு நறுமணம் தேவைப்பட்டா அதோட கொஞ்சம் ஜவ்வாது கலந்து வச்சுக்கலாம். ஆனா நான் எதுவும் சேர்க்காம நல்ல மனம் வருது. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.